நண்பர்களே, ஒரு 10 தினங்களுக்கு முன்பு என் வீட்டுக்கு வந்தார் நண்பர் மெய்யப்பன். கவலையோடு இருந்தார். முகம் அதை காட்டி கொடுத்தது. என்றான், உடம்புக்கு முகம்தானே முகவரி. நாம் வேலை தேடி போகிறோம், சிபாரிசு கடிதம் பெற்று செல்கிறோம். எங்களை போன்ற அமைச்சர்களிடத்திலோ அல்லது மிகச்சிறந்த ஆளுமைகளிடத்திலோ பெற்றுக்கொண்டு செல்கிறோம். ஆனால் அதைவிட மிகப்பெரிய சிபாரிசு கடிதம் எது தெரியுமா நண்பர்களே? நம்முடைய முகம்தான் மிகப்பெரிய சிபாரிசு கடிதம். இதை சொன்னவர் எலிசபெத் மகாராணி அவர்கள். ஆகவே இந்த முகம் எப்போதும் நம்மை அடையாளப்படுத்திவிடும். கவலையோ துக்கமோ, ஒரு மகிழ்ச்சியோ இன்பமோ எதுவென்றாலும் அதை வெளிப்படுத்திவிடும். அப்படி நான் மெய்யப்பனிடத்தில் கேட்டேன், என்ன மேனா கவலையோடு இருக்கிறீர்களே என்று கேட்டேன். ஒரு 2 வருடங்களுக்கு முன்பு நான் ஒரு 10 லட்சம் ரூபாய் வைத்திருந்தேன். பத்திரமாக வைத்திருக்கலாம், அது வங்கியிலே கூட டெபாசிட் செய்து விடலாம் என்று நினைத்தேன். நிறைய விளம்பரங்களை பார்த்தேன். ஏன் வீட்டிலே பணத்தை வைத்திருக்கிறீர்கள்? அது பாதுகாப்பு இல்லையே. எங்கள் கடையிலே வந்தால் நகை வாங்கிக் கொள்ளுங்கள், செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை என்றெல்லாம் சொன்னார். அதை கடந்து போய் பார்த்தேன். ஆனால் தொலைக்காட்சிகள் முழுவதுமாகவே அதுதான் அந்த நிகழ்ச்சியாகவே வந்து கொண்டே இருந்தது. செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை என்று சொன்னால் என் வீட்டில் இருப்பவர்கள் சும்மா இருப்பார்களா? வாங்கி வைத்திருக்கக்கூடிய 10 லட்சத்தை, சம்பாதித்து வைத்திருக்கிற 10 லட்சத்தை பத்திரமாக வைப்பதற்கு நகைதான் ஒரே வழி என்று முடிவெடுத்து 10 லட்சம் ரூபாய்க்கும் நகை வாங்கி வீட்டிலே பத்திரமாக வைத்து 2 ஆண்டுகள் உருண்டோடி விட்டது. பண நெருக்கடி. என்ன செய்யலாம் என்று கேட்டால், உற்றாரிடத்திலே கேட்டால் நகைப்புக்கு ஆளாவோமே, நண்பரிடத்திலே கேட்டால் பணத்துக்காகத்தான் நட்போடு பழகி இருக்கிறாரோ என்று சந்தேகம் விழுந்து விடவல்லவா? என்ன செய்வது, ஏது செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். அப்போது மீண்டும் ஒரு விளம்பரம் வந்தது. எங்களிடம் வாங்க, உங்க நகையை அடகு வைங்க, முத்தூட்டுக்கு வாங்க, முழுமையா பணம் வாங்கிட்டு போங்க அப்படின்னு ஒரு விளம்பரத்தை பார்த்தேன். சரி, இதுதான் சரியான வழி என்று முத்தூட்டுக்கு போய் நகையெல்லாம் வைத்துவிட்டு பணத்தை பெற்று வந்தேன். எனக்கு தேவைகள் எல்லாம் சரி செய்தேன். இப்படி 2 ஆண்டுகள் ஓடியது. இன்று திருப்பி விடலாம், நாளை திருப்பி விடலாம், நாளை மறுநாள் திருப்பி விடலாம். இன்றோ நாளையோ நாளை மறுநாளோ நமக்கு ஒரு காலம் கடியும் என்று நம்பிக்கொண்டிருந்தேன். அந்த காலமும் வரவில்லை, நேரமும் வரவில்லை. ராசி படலில் எல்லா நாள்களிலும் நல்ல நாள் என்றுதான் குறுக்கிடுகிறார்கள். ஆனால் என் ராசிக்கு என்னவோ வந்துவிடவில்லை. 7ஆம் இடத்து சனியும் 8ஆம் இடத்து சுக்கிரனும் நேரடியாக பார்த்தும் கூட பலன் எட்டவில்லையே என்று வருத்தப்பட்டார் மெய்யப்பன். சரி, என்ன செய்தீர்கள் அடுத்து என்று கேட்டேன். சரி, நோட்டீஸ் மேலே நோட்டீஸ் வந்துவிட்டது. பணம் நீங்கள் வட்டியும் கட்டவில்லை, ஆகவே ஏலம் விட போகிறோம் என்று சொல்லி. ஐயோ, நாம் சம்பாதித்து வேர்வை சிந்தி சேகரித்த சொத்துக்கள் எல்லாம் வீணாகி போய்விடுமோ என்ற கவலையோடு இருக்கிற போது, அடமானம் வைத்த நகையை மீட்ட வேண்டுமா, அட்டிகாவுக்கு வாருங்கள் என்று ஒரு விளம்பரத்தை பார்த்து, ஆகா பரவாயில்லையே, அடமானம் வைத்த நகையை அட்டிகாவிலே சென்றால் மீட்டு தந்து விடுவார்களோ என்று அங்கு போனேன். அவர்களுக்கு முத்தூட்டிலே வைத்திருக்கக்கூடிய நகை ரசீதுகளை எல்லாம் கொடுத்தேன். பார்த்தார்கள். அங்கிருந்து அட்டிகாவிலிருந்து ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் வந்தார். அவரை அழைத்து கொண்டு போய் முத்தூட்டிலே வாங்கினோம், நகையெல்லாம் திருப்பினோம். மீதம் 1,15,000 ரூபாய் நீங்கள் தர வேண்டியது இருக்கிறது. நகைக்கு கடனும் வட்டியும் சேர்த்து சரியாகிவிட்டது. நகைகள் எல்லாம் இனிமேல் அட்டிகாவுக்குத்தான் சொந்தம் என்று சொல்லிவிட்டார்கள். சரியாக 1,15,000 ரூபாய் அங்கே எங்கே கடன் வாங்கி கொண்டு போய் கட்டிவிட்டு அதிலிருந்து தப்பித்து வந்து விட்டால் போதும் என்று வந்துவிட்டேன். செவனேன்னு தான் இருந்தேன். நகையை வாங்கன்னு சொல்லி செய்கூலி சேகரம் இல்லைன்னு சொல்லி நகையை வாங்கணும். பணம் இல்லையா, கவலைப்படாதீங்க, முத்தூட்டுக்கு வாங்கன்னா அங்கே போய் வச்சோம். திருப்ப முடியாதா, திருப்புறதுக்கு நாங்கள் வழி சொல்கிறோன்னு அட்டிகாவுக்கு போனோம். கடைசியில் பார்த்தா ஜீரோவில் வந்து நிற்கிது. அதனால தான் முகம் கவலையோடு இருக்குது அப்படின்னு சொன்னார். இது நடந்த நிகழ்வு. இட்ஸ் நாட் ஏ ஜோக், ரியலி ஃபேக்ட் ஐ வில் சே. நண்பர்களே, இப்படியானால் என்ன செய்வது? மனம் என்பது மாறுபட்டு கொண்டே இருக்கும். நம்முடைய அருமைக்குரிய மருத்துவர் ராஜசுந்தரம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, எப்போதும்
இந்த மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். எப்போதுமே ஒன்றை விட ஒன்று பெட்டரா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனாலதான் அக்கறைக்கு இக்கரை பச்சை. இங்கிருந்தால் நல்லதா அல்லது அங்கிருந்தால் நல்லதா என்று யோசித்துக் கொண்டே இருப்போம். இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதை பிடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அங்கேயும் எதுவும் இல்லாமல் போன நிலையை நாம் பலமுறை பலரிடத்திலே கற்றிருக்கிறோம். ஆகவே என்ன செய்வது என்று சொன்னால், நாம் இன்று ஒன்று நன்று என்கிற செய்தியின் வாயிலாக ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய மருத்துவர் சொல்ல வேண்டிய செய்தியை முனிவர் பட்டம் பெற்று நான் சொல்லுகிறேன். நாம் உடலையும் மனதையும் அறிவையும் மிகச் சரியாக பேணி காக்க வேண்டும். அப்படி பேணி காக்கிற போதுதான் எந்த சபலத்துக்கும் நம்மால் அதிலே போய் பழியாகிவிட நாம் மாட்டோம். அப்படியானால் உடலை என்ன செய்ய வேண்டும்? ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும். உடலை எவ்வாறு ஆரோக்கியமாக வைப்பது? உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, யோக பயிற்சி, தினமும் 10,000 ஸ்டெப்ஸாவது நடக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். சர்க்கரைகளை குறைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆக 62 வகையான ஈப்புகள் இருக்கிறது இந்த உலகத்திலே. நீங்க கொண்டு போய் நீங்க உங்க கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. சர்க்கரை, சில பேர் என்ன சொல்றாங்க, இப்ப டெக்னிக்கலா வியாபாரம் நடக்குது. சர்க்கரை சீனி வேண்டாங்க, வெள்ளை சர்க்கரை, இப்ப நாட்டு சர்க்கரை சாப்பிடுங்க அப்படின்றான். நாட்டு சர்க்கரை வேண்டாங்க, கருப்பட்டி காப்பி. எங்கு பார்த்தாலும் ஆலப்பட்டி, ஆலடிப்பட்டி, கருப்பட்டி காப்பி மார்க்கெட்டிங்ல போயிட்டே இருக்கு. இல்லைன்னா தேன் போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறார். நண்பர்களே, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இனிப்பு எந்த வடிவில் இருந்தாலும் இனிப்பு தான். அதில் எந்த மாறுபாடும் இல்லை. இனிப்பு எந்த வடிவத்தில், அது நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் சரி, கருப்பட்டியாக இருந்தாலும் சரி, அல்லது தேனாக இருந்தாலும் சரி, இனிப்பு இனிப்பு தான். ஆக அந்த இனிப்பில் 62 வகையான இனிப்புகள் இருக்கிறது. உங்கள் குழந்தைகள் அறிவாளியாக வேண்டுமா? இன்றிலிருந்தே நீங்கள் இனிப்புகளை கொடுப்பதை நிறுத்திவிடுங்கள். நீங்க எங்கு பார்த்தாலும் இனிப்பு கடை. நாம் கொய்யாப்பழத்தை விற்கிற தெருவோரத்து பாட்டி இடத்துல பேரம் பேசுகிறோம். 10 ரூபாய்க்கு தருவாயா, 20 ரூபாய்க்கு தருவாயா என்று கேட்கிறோம், அடம் பிடிக்கிறோம். வேறு வழியில்லை, வித்தால் போதும் என்று சொல்லி அந்த பாட்டியும் கொடுத்து விடுகிறார்கள். ஆனால் பெரிய பெரிய ஒரு ஸ்வீட் கடையிலே போய் நாம் பேரம் பேச முடியுமா? கொடுத்த விலை 1200 ரூபாய் ஒரு டப்பாவில் வச்சு கொடுக்குறாங்க. அதில் ஜிஎஸ்டி 18%. எல்லா ஜிஎஸ்டியும் அதிலே போட்டு வாங்கிடலாம் நமக்கு. ஆக இப்படி மொத்தமாக கொடுத்து விட்டு வருவதிலே பேரம் பேசுவதில்லை. ஆனால் இனிப்பு என்பது கொடுமையான ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் நம்முடைய உடலுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், இனிப்பே உள்ள போகக்கூடாது. ஏனால் இந்தியாவுடைய ஜீன் சர்க்கரைகளால் ஆகியிருக்கிறது. எப்படி உழைப்பு நமக்கு குறைவாக இருக்கிறது, நம்முடைய தட்பவெப்ப நிலை அவ்வாறாக இருக்கிறது. ஆகவே சர்க்கரை நோய்களுக்கு தாயாக அல்லது உலகத்தின் தலைநகராக இந்தியா விளங்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய மரபு வழியாக வருகிற நம்முடைய தாத்தாவிலிருந்து தொடர்ந்து சர்க்கரை நோய்களாக ஆட்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆக இதிலிருந்து விடுபடுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நண்பர்களே, நாம் இனிப்புகளை தவிர்க்க வேண்டும். இரண்டாவது, அரிசி பொருட்களை தவிர்க்க வேண்டும். கார்போஹைட்ரேட்டை தவிர்க்க வேண்டும். புரதச்சத்துக்களை குறிப்பிட்ட அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும். புரதமும் அதிகமானால் உடலுக்கு கேடுதான். ஆக இப்படியான நம்முடைய உடலுக்காக நம்முடைய உணவை மாற்றம் செய்து சாப்பிட்டு வந்தால் உடல் மிகச்சிறந்த பாதுகாப்பாக இருக்கும். அதற்கு கூடுதலாக நடைப்பயிற்சி, யோக பயிற்சி மற்றும் இருக்கக்கூடிய உடற்பயிற்சி இவைகளெல்லாம் செய்கிற போது நல்லது. ஏனென்று சொன்னால் தொந்தி வருகிறது. தொந்தி என்பது மரணத்தின் தந்தி. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, தொந்தி என்பது மரணத்தின் தந்தி. ஆகவே தந்தி வந்துவிட்டால் எச்சரிக்கையாக தூக்கி போட்டு விடக்கூடாது. பாதுகாப்போடு நாம் நடந்து கொள்கிற போதுதான் இந்த உடல் சீராகும். இந்த உடலும் உணவும் சரிசமமாக நமக்கு போகிற போது, சமச்சீராக நமக்கு போகிற போது உடல் கட்டுப்பாட்டுக்குள் வரும். அட்டிகாவிடத்திலே முத்தூட்டிலே ஏமாற மாட்டோம். இந்த உடல் எப்போதுமே சுறுசுறுப்போடு இயங்கும். இரத்த ஓட்டம் சரிசமமாக இருக்கும். லப்டப் 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 ஓசை என்பது
சரியான முறையில் இயங்கிக் கொண்டிருக்கும். மூளைக்கு போகிற கட்டுப்பாடுகள், அங்கிருந்து வருகிற கட்டுப்பாடுகள், அறிவுரைகள் எல்லாம் மிகச் சீராக போய்கொண்டே இருக்கும். இரண்டாவது மனம். இந்த மனம் எப்போதுமே ஏமாற்றக்கூடியது. என்ன இவர் பேசுறாரே சரியாதான் பேசுறாரா, இல்ல ஏதோ சொல்லிட்டு போறாரா, கேட்கலாமா நம்பலாமா என்று யோசனை செய்து கொண்டே இருக்கும். ஆகவே இந்த மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைப்பதற்கு ஒருமுக சிந்தனை. ஒருமுக சிந்தனைக்கு என்ன செய்வது? ஆழ்நிலை தியானம் செய்யலாம். அன்றாடம் நம் காலையிலிருந்து இன்று ஏறக்குறைய 29, இந்த 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையிலே எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறோம், என்னென்ன காலையிலே உணவருந்தினோம், யார் யாரை சந்தித்தோம், என்னெல்லாம் பேசினோம், யாருடைய தொலைபேசி வந்தது, இப்படி தொடர்ந்து இந்த இரவு வரைக்கும் நாம் நோட்டு புத்தகத்திலே எழுதி வைத்தால் இந்த மனம் என்பது அதிலே லயத்து போகும், கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது என்று உளவியல் நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். நினைவாற்றல் பெருகும். ஆக மனம் மாறுபட்டு கொண்டே இருக்கக்கூடாது. மனம் என்பது நம்முடைய உந்துதலின் மூலமாக, அதாவது விலங்குக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா நண்பர்களே? கிடைமட்டமாக வளர்கிறது விலங்கு, செங்குத்தாக வளர்கிறான் மனிதன். மேல் நோக்கியான சிந்தனை ஒரு மனிதனுக்கு அவசியம் என்பதை காலம் நமக்கு படைத்திருக்கக்கூடிய இயற்கையின் அழியாத சொத்து, காலம் வழங்கி இருக்கிற நன்கொடை என்று கருத வேண்டும். அப்படியானால் இந்த மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைக்கிற தெளிவு நமக்கு வேண்டும். மூன்றாவது அறிவு, நாலேஜ் ஆஃப் பவர். அதாவது ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவன் அப்பாவும் அம்மாவும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். என்ன என்று கேட்டால், எந்த இடத்துல பணத்தை வச்சாலும் அந்த பையன் எடுத்துறான், எங்கதான் வைக்கிறதுன்னு தெரியல. இருக்கிறது 800 ஸ்கொயர் ஃபீட் வீடு தான், எங்க வச்சாலும் பையன் எடுத்துறானே, பையனா போயிருச்சே, நான் என்ன செய்யறது, அவனை கண்டிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி உடனடியாக அவங்க அம்மா தான் சொன்னாங்களாம், கவலைப்படாதீங்க, அவன் படிக்கிற புத்தகத்தில் வச்சிருங்க, எடுக்கவே மாட்டான். புத்தகத்தை திருப்பி படிச்சாதானே எடுக்கிறது. இப்ப கூட நம்ம ஒரு புத்தகத்தை நீங்கள் என்று சொன்னால் நீங்கள் வந்திருக்கிறவர்கள் அத்தனை பேரும் அறிவுடையவர்கள். பொதுவாக ஒரு புத்தகத்தை புதிதாக வாங்கி 500 ரூபாய் எடுத்து அதில் 118வது பக்கத்திலே வைத்து ஒருவரிடத்தில் கொடுத்து விட்டால் அந்த 500 ரூபாய் 10 வருடத்திற்கு பிறகும் பத்திரமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அவர்கள் 118 பக்கத்துக்கு போவதில்லை. ஷேக்ஸ்பியர் இடத்திலே ஒருவர் புத்தக அணிந்துரைக்காக கொடுத்தாராம். ஷேக்ஸ்பியர் முதல் பக்கத்தை படித்து விட்டுட்டு இதெல்லாம் ஒரு புத்தகம் அப்படின்னு தூக்கி போட்டார். வந்தவர் அணிந்துரை எழுதலையா ஐயான்னு இருக்கார். அணிந்துரை எழுதலை, இதில் ஃபுல்லாக படித்தேன், எனக்கு பிடிக்கல அப்படின்னு கொடுத்துட்டார். இவன் மேல் படிக்கட்டிலேருந்து கீழே இறங்கி வர்றான். வருகிற போது முதல் பக்கத்தை படிச்சுட்டா முதல் பக்கமும் 2வது பக்கமும் ஒட்டி இருக்கு. அப்பத்தான் இவன் தெரிஞ்சுக்கிட்டான் இவன் முதல் பக்கத்தையே தாண்டல. அப்ப 2 பேப்பர் ஒட்டி இருக்கு. அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், இப்படி கிழிச்சிட்டு படிப்போம். என்ன வேதநாயகம், முதல் பக்கத்தை இவன் தாண்டலையே, இப்படி நமக்கு பொய் சொல்லி இருக்காரு, வளருகிற கலைஞராக இருக்கிறோமே, வளருகிற எழுத்தாளராக இருக்கிறோமே, பாராட்டக்கூட மனமில்லையா இவருக்கு என்று வெகுண்டு போய், என்னையா இப்படி ஒரு அணிந்துரை எழுத சொன்னா படிச்சுட்டேன் நல்லா இல்லைன்னு சொல்றீங்களே, முதல் பக்கத்தையே தாண்டலையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா தம்பி, உண்மைதான், சாப்பாடெல்லாம் போடுறீங்க. அவர் சொன்னார், ஆம்லேட் கொடுக்குறாங்க, ஒன்று எடுத்து வாயில வைக்கிறேன், கொஞ்சம் பிச்சு உப்பா இருக்குன்னா முழுவதும் சாப்பிட்டுட்டு உப்பு நான் சொல்லுவேன். முதல்ல சாப்பிட்ட உடனே உப்பா இருக்கு வேண்டான்னு சொல்லிடுவேன். முதல் பக்கத்தையே நல்லா இல்லையே, அதுக்கப்புறம் நான் எப்படி போக முடியும்ட்டாரா. ஆக இது ஒரு விஷயம். அதாவது என்ன விஷயம்னா, ஒருவர் நம்முடைய சங்க இலக்கியம் சொல்லுகிறது நண்பர்களே, சோகத்திலே பெரிய சோகம் புத்திர சோகம். தந்தை இருக்க மகன் இறப்பது என்பது பெரிய சோகம். அதை போல படைப்பாளர்கள், நான் 10 புக்கு எழுதிட்டேன், 25 புக்கு எழுதிட்டேன், 35 புக்கு எழுதிட்டேன்னு சொன்னா அது அவ்வளவு தூரம் ரீச் ஆகிறது இல்லை. நம்மளே சொல்லிக்கிற வேண்டியதுதான். அந்த புத்தகம் என்பது எல்லோரிடத்திலையும் சென்றடைகிற விஷயமாக அது இல்லை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட,
நல்ல நூல்களை தேடி நீங்கள் படிக்கிற போது உங்களுடைய அறிவு ஆற்றலாக மலர்கிறது. கண்டினில் குரல் வாங்கி கண்ணி தமிழில் கால் வாங்கி நின்று செல்லும் நெடிய காவிரியில் உடல் வாங்கியவன் கவியரசு கண்ணதாசன். அவனிடத்திலே கேட்டார்கள், கவியரசு அவர்களே, ஏன் படிக்க வேண்டும், படிப்பதனால் என்ன பயன் என்று கேட்டார். கண்ணதாசன் மிக எளிய முறையிலே சொன்னார், கடற்கரைக்கு போகிறோம், கடல் அலைகள் கரைகளை தொட்டு தொட்டு முத்தமிட்டு செல்கிறது. அப்படி செல்கிற போது நம் கையிலே வைத்திருக்கக்கூடிய பொருளை தூக்கி வீசுகிறோம். சிறிது நேரத்தில் 2 பொருளை தூக்கி வீசுகிறோம், அது 4 பொருளாக மேலே கரைக்கு வருகிறது. உள்ளே இருப்பதும் சேர்த்து வருகிறது. ஆக ஏன் படிக்க வேண்டும் தெரியுமா நண்பர்களே? உங்கள் மனதுக்குள் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் படிக்க வேண்டும். நீங்கள் ஒன்றை இன்னொன்று தோன்றும், அதற்காக படிக்க வேண்டும் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். அதற்குத்தான் நம்முடைய ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து அவருடைய நிறுவனர் வந்திருக்கிறார். அவர் அந்த மாணவர்களுக்கெல்லாம் அவ்வாறு தான் அவர் பாடம் நடத்தக்கூடியவர். ஆக எதற்காக நாம் அதை படிக்க வேண்டும்? நம்மை தெரிந்து கொள்வதற்கு படிக்க வேண்டும். நம்மிடம் என்ன இருக்கிறது என்பதற்கு படிக்க வேண்டும். நமக்குள்ள என்ன இருக்கிறது என்பதை அறிவாற்றலை வளர்த்துக் கொள்வதற்கு படிக்க வேண்டும். படிக்க படிக்க நீங்கள் மாறுபடுகிறீர்கள், வேறுபடுகிறீர்கள், வித்தியாசப்படுகிறீர்கள். உங்களுக்குள்ளே பேராற்றல் மலர்கிறது. அதனாலதானே வள்ளுவர் சொன்னார், 3500 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவ பேராசான், அறிவுடையார் எல்லாம் உடையார். நான் ராமச்சந்திரா பல்கலைக்கழகத்தில் பேசும்போது அங்க சொன்னான், அறிவுடையார் எல்லாம் உடையார்னு சொன்னோடனே ஒரு பையன் எந்திரிச்சு ராமசாமி உடையாரான்னு கேட்டான். அந்த உடையார் இல்லப்பா, அறிவுடையார்னா எல்லாம் உடையவர்கள், அறிவை பெறக்கும் இருக்கிறவர். அதனாலதான் அறிவு அச்சம் காக்கும் கருவி என்று பேசினார். அறிவு, நீங்கள் அறிவு எங்கு பார்த்தாலும் உங்களுக்கு நம்பிக்கை தருவது. நீங்கள் நம்பிக்கை ஊட்டக்கூடிய அறிவை விட்டுவிட்டு ஏன் நீங்கள் வீணாக நேரத்தையும் காலத்தையும் கடந்து கழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று வள்ளுவன் வருத்தப்படுகிறான். நீங்க என்கிட்ட வந்து பேசணும்னு சொன்னா என்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கணும். நான் ஊர்ல இருக்கேன், நான் சென்னைக்கு வருவதற்கு 10 நாள் ஆகும். இல்லை டாக்டர் ராஜசுந்தரத்திட்ட கேட்கும், இன்னைக்கு சர்ஜரி இருக்கு. இன்னைக்கு அவரே சொன்னார், 7:30 மணிக்கு நீங்க என்னதான் பேசினாலும் நான் கிளம்பிடுவேன், எனக்கு ஒரு சர்ஜரி இருக்குன்னு சொன்னார். பார்க்க முடியாது, கஷ்டம். லோகநாதன் அப்படித்தான், முருகனும் அப்படித்தான், நம்முடைய பரிபு சுரேஷும் அவர்களும் அப்படித்தான். ஆனால் வள்ளுவரை எப்போது வேண்டுமானால் நீங்கள் அழைக்கலாம், உங்களுக்காக காத்திருப்பார் அவர். எப்போ வேணாலும் திருக்குறளை எடுக்கலாம், புரட்டி பார்க்கலாம். ஈதல், ஈதல், ஈகை என்ன எழுதியிருக்காரு? இளனனும் எவ்வம், இளனனும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உல. இதை விட யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஐயா, இளனனும் எவ்வம் உரையாமை. ஐயா எனக்கு கஷ்டம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லாம, அவன் முகத்தை பார்த்த உடனேயே அவன் துன்பத்தில் இருக்கிறான், துயரத்தில் இருக்கிறான், வேதனையில் இருக்கிறான் என்பதை அறிந்து அவனுக்கு உதவி செய்கிறவன் நல்ல குடிப்பிறப்பில் பிறந்தவன். இளனனும் எவ்வம் உரையாமை ஈவில் குணனுடையான் கண்ணே உல என்று பேசுவார். இதை விட யாராவது நமக்கு சொல்லி தருவாங்களா? நம்ம கஷ்டத்தை நம்ம சொன்னோம்னா மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிறான் அவன். ஓ மாட்டிக்கிட்டான்டா அவன், சரி பரவாயில்ல மாப்பிள்ளை கஷ்டப்படாதீங்க, ஒன்றும் உங்களுக்கு சரியா போயிடும் அப்படின்னு நம்ம 2 வீடு தாண்டினோடனே உள்ள வந்து கேட்கன்னு சிரிப்பு வந்து, மாட்டிக்கிட்டான், என்ன ஆட்டம் போட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்லி பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சிரிக்கிறாங்க. நானும் ஒருத்தர் அந்த பட்டியலில் என்னையும் சேர்த்துக்கங்க. ஆக எதற்கு இதை சொல்கிறேன் என்று சொன்னால், நாம் வள்ளுவரிடத்திலே கேட்கலாம், இளங்கோவிடத்திலே கேட்கலாம், கம்பனிடத்திலே கேட்கலாம், இன்னும் எப்பேற்பட்ட நீதி நூல்கள் இலக்கியங்கள் இருக்கிறது, நாலடியாரை கேட்கலாம், புறநானூற்றிலே கேட்கலாம், இன்னும் பல்வேறு நமக்கு வழிகாட்டக்கூடிய நூல்கள் எல்லாம் இருக்கிறது, அவற்றை தேடலாம். ஆகவேதான் அறிவு அச்சம் காக்கும் கருவி, அறிவுடையார் எல்லாம் உடையார். அறிவை தேடி தேடி படித்துக் கொள்ளுங்கள், அறிவை தினந்தோறும் விருத்தி செய்யுங்கள், பெருக்கிக் கொள்ளுங்கள். உடலை சிறுத்தும் அறிவை பெருக்கியும் மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைக்கிற போது நமக்குள்ளே ஒரு பேராற்றல் விளங்குகிறது. நான் கேட்கிறேன் நண்பர்களே,
ஒருவரால் முடிந்தது இன்னொருவரால் ஏன் முடியாது? ஒரு மனிதன் இந்திய ஆட்சி பணியாளர் தேர்விலே வெற்றி பெறுகிறார். ஏன் நம்மால் இயலவில்லை? நாம் சரியான முறையிலே முயற்சி செய்யவில்லை. ஆகவே ஒருவரால் முடிந்தது நம்மாலும் முடியும், உங்களாலும் முடியும். நீங்கள் முயற்சி செய்யாமல் இருக்கிறீர்கள். நம்முடைய பள்ளிக்கூடத்தில், ஆரம்ப பள்ளிக்கூடத்தில், தொடக்க பள்ளியிலே 3வது வகுப்பு ஆசிரியர் நடத்திய பாடம் முயல் ஆமை கதை. அன்று பார்க்கிற போது அது தெரியவில்லை, புத்திக்கு உரைக்கவில்லை. பார்க்கிற போது முயல் ஆமையிடம் போய் நாம் தோற்போமா என்று படுத்து விட்டது, தூங்கி விட்டது, ஆமை வென்று விட்டு விட்டது என்று சொல்லி. ஆனால் உள்ளே இருக்கிற ஆழ்ந்த பொருள் என்ன தெரியுமா நண்பர்களே? முயல் ஆமை ரெண்டையும் சேர்த்து திருப்பி திருப்பி சொல்லி பாருங்கள். முயலாமை முயலாமை முயலாமை. முயலாமை என்ற காரணத்தினால் தான் வெற்றி கிடைக்கவில்லையே தவிர வேறொன்றும் இல்லை. ஆகவே நீங்கள் சிறந்த நுண்மான் நுழைகளும் மதிநுட்பத்தோடும் வினைத்திற்பத்தோடும் விளங்குவதற்கு உடலையும் மனதையும் அறிவாற்றலையும் வளர்த்துக் கொள்கிற பக்குவத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனை இல்லாத மனிதர்கள் 2 பேர் தான். ஒருவர் பிறக்கவே இல்லை, இன்னொருவர் இறந்து விட்டார். ஒருவர் பிறக்கவே இல்லை, இன்னொருவர் இறந்து விட்டார். பிரச்சனை நமக்கு இருக்கும். டாக்டரை கேளுங்க, ராஜசுந்தரத்தை. குழந்தை கருவிலே இருக்கிற போது ஒரு குழந்தை என்று சொல்லிக் கொண்டிருந்தார். நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். 45-48 நாட்களுக்கு பிறகு பெண்கள் கருவுற்றிருக்கிறார்களா என்று அறிவதற்கு பரிசோதனை செய்ததற்கு பிறகு பாசிட்டிவ் என்று வந்துவிட்டதற்கு பிறகு மருத்துவர்கள் பரிசோதனை செய்கிறார்கள். பரிசோதனை செய்கிற போது முதலில் என்ன பரிசோதனை செய்கிறார்கள் தெரியுமா? இதயத்தை எப்படி துடிக்கிறது என்று பரிசோதிக்கிறார்கள். லேப்டாப் ஓசை சரியாக இருக்கிறதா, ஹார்ட் பீட் நன்றாக துடிக்கிறதா, செயலாற்றுகிறதா, காலம் முழுவதும் அது செயலாற்ற வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் விடுமுறை வேண்டும், இன்று நியூ இயருக்கு விடுமுறை வேண்டும், அல்லது அரசு ஊழியராக இருந்தால் ஆராய்ச்சி என்கிற ஒன்று சிஸ்டருக்கு ஆராய்ச்சி போட்டுட்டு டிமிக்கி கொடுத்துடலாம். நான் அரசு ஊழியராக இருந்தேன், பேராசிரியர், அதனால ஆராய்ச்சி போட்டுட்டு போயிடுறது. ஆகவே இப்படி பல வழிகள் இருக்கிறது. உடம்பு சரியில்லைன்னா அப்படி நம்ம இதயம் ஒருபோதும் நமக்கு விடுமுறை கேட்டதே இல்லை. அப்படியானால் அந்த குழந்தை ஹார்ட் பீட் நன்றாக துடிக்கிறது என்று கண்டறிந்ததற்கு பிறகு இது வளர்ச்சி சரியாக இருக்கும் என்று சொல்கிறார். இல்லை என்று சொன்னால் அதை கலைத்து விடுங்கள் என்று சொல்கிறார். அதனால தான் நம்ம கிராமத்தில் சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்? 2 பேருக்கும் சண்டை வந்துகிற போது உன் நெஞ்சில் கை வச்சு சொல்லு. சொல்றோமா இல்லையா? சும்மா சொல்லல, உன் நெஞ்சில் கை வச்சு சொல்லு. ஏன்னா முதலில் தோன்றியது நம்முடைய இதயம், நம்முடைய இறுதி வரை வரக்கூடியது. உன் நெஞ்சில கை வச்சு சொல்லுன்னு சொல்றோம். அப்புறம் இதய துடிப்பு எப்படி இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். இது சாதாரண விஷயம்தான், இருந்தாலும் நான் சொல்கிறேன். இதய துடிப்பு ஈஜியில பார்க்கும்போது மேலே ஏறுது கீழே இறங்குது, மேலே ஏறுது கீழே இறங்குது, மேலே ஏறுது கீழே இறங்குது. இதுதான் வாழ்க்கை. மேடும் பள்ளங்கள் மேலும் கீழுமாக இருப்பதுதான் வாழ்க்கை. ஆகவே ஒருபோதும் நீங்கள் சமச்சீராக இருப்போம் என்று நினைத்தால் உங்கள் தவறு. ஏற்றம் இறக்கம் வந்தே தீரும், வெற்றி தோல்வி வந்தே தீரும். அதை பற்றி கவலை கொள்ளாது உங்கள் பயணத்தை நடைபோட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி தன்னம்பிக்கையோடு நீங்கள் எழுந்து நிற்பதற்கு உங்களுக்கு துணையாக இருப்பது எது? தூணாக இருப்பது எது? வித்தாக இருப்பது எது? விதையாக இருப்பது எது? வேலாக இருப்பது எது? அம்பாக இருப்பது எது? கேடயமாக நாங்கள் தாங்கி பிடிப்பது எது என்று சொன்னால் புத்தகங்கள் மட்டும்தான். வேற நோ சாய்ஸ். வெற்றிக்கு வேற ஏதாவது குறுக்கு வழி இருக்கா? இப்ப இங்க இருந்து சென்னையிலிருந்து மதுரைக்கு போறோம், பைபாஸ்ல போகுதா சார்னு கேட்கிறோம். இல்ல ஈசிஆர்ல போயிடலாமா சார், ஓஎம்ஆர்ல போயிடலாமா சார்னு கேட்கிறோம். வெற்றிக்கு எந்த ஓஎம்ஆரோ ஈசிஆரோ கிடையாது, ஒரே வழிதான், நேர் வழி. ஒன்லி ஒன் வே, த டைரக்ட் வே, பாயிண்ட் டு பாயிண்ட் தான். ஆகவே நேர் வழி நீங்கள் அடைவதற்கு, வெற்றியை சாத்தியக்கூறாக அடைவதற்கு வெற்றி தான். சில பேர் நினைக்கலாம், எனக்கு வயசாகி போச்சு, காலம் கடந்துருச்சு. இல்லை, இன்றிலிருந்து தொடங்குங்கள்.
இன்றிலிருந்து இப்போதிருந்து நீங்கள் என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ ஒரு புதிய ஒரு மொழியை கற்றுக்கொள்ளுங்கள், ஒரு புதிய இசைக்கருவியை கற்றுக்கொள்ளுங்கள், ஒரு புதிய தொழிலை தொடங்குங்கள், ஒரு புதிய ஒரு நூலை எழுதுங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை இன்றிலிருந்து தொடங்குங்கள், வெற்றி உங்களுக்கு வரும். இன்றையிலிருந்து தொடங்கலாம், வயசுக்கெல்லாம் ஒன்றும் மதிப்பே இல்லை. அது ஒரு அடையாளம், அது ஒரு அடையாளம் தான். தாமஸ் ஆல்வா எடிசன் அவருடைய தொழிற்சாலை, கண்டுபிடித்த கோடிக்கணக்கான சொத்துக்கள் நிறைந்திருக்கிற தொழிற்சாலை எரிந்து சாம்பலாய் கொண்டிருக்கிறது. அப்போது அவருக்கு வயது 67. வெளியே வந்தார், மண்டியிட்டு தாழ்படிந்து சொன்னார், நன்றி ஆண்டவரே, என்னுடைய தவறுகளெல்லாம் பொசுங்கி போயின. நன்றி ஆண்டவரே, என்னுடைய தவறுகளெல்லாம் பொசுங்கி போயின, இனி நான் புதிதாக பிறப்பேன் என்று சொன்னார். அதற்கு பிறகுதான் மின்சார விளக்கை கண்டறிந்தார். ஆக நண்பர்களே, நீங்கள் வயதாகிவிட்டது, இனி அவ்வளவு காலம் கடந்து விட்டது என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். இளைஞராக இருந்தால், முதியவராக இருந்தாலும், அல்லது இடைப்பட்ட வயதிலே இருந்தாலும், உங்களுக்கான என்ன தெரியுமோ அது இன்றிலிருந்து தொடங்குங்கள், இப்போதிலிருந்து தொடங்குங்கள். நிச்சயமாக ஒரு உயர்ந்த வாய்ப்பை நீங்கள் பெற இயலும். அதற்கு என்னெல்லாம் தேவை, அதற்கான மூலக்கூறுகள் என்ன, அதைதான் நீங்கள் பார்க்க வேண்டும். இப்ப கண்ணாடி இருக்கு, வைரம் இருக்கு, ரெண்டும் ஒரே பொருள் தான். கண்ணாடியும் வைரமும் ரெண்டு கண்ணாடி வகைகள் தான். ஆனால் கண்ணாடி விலை குறைவு, வைரம் விலை அதிகம். ஏன்? கண்ணாடியை உடைத்தால் உடையும், வைரத்தால் உடைத்தால் உடைக்க முடியாது. ஏன்? தட்ஸ் கால்ட் டென்சிட்டி, அடர்த்தி. அடர்த்தியாக இருக்கிற வைரத்தை உடைத்தால் உடைக்க முடியாது. அடர்த்தி குறைவாக இருக்கிற கண்ணாடியை உடைத்தால் உடையும். ஆக உடைக்க முடியாத மன உறுதி யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் விலை மதிக்க முடியாத இடத்தை தொடுவார்கள். இதில் வேறு எந்த மாற்று கருத்தும் இல்லை. வேலை கிடைக்கவில்லை என்று கவலை கொள்ளாதீர்கள், வேலையை நீங்கள் உருவாக்குங்கள். ஆர்வம் IAS அகாடமியில் அரசு பணியாளராக பணியாற்றினார். அந்த பணியையே துறந்து விட்டு இப்போது நூற்றுக்கணக்கான IASகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார் அண்ணா நகரில். இதுதான் சாதனை. இங்கே வைரவன் அமர்ந்திருக்கிறார், ஒரு புத்தக நிறுவனம் நடத்தி வருகிறார், குமரன் பதிப்பகம் என்று. அவருக்கு ரியல் எஸ்டேட் பண்ண தெரியாதா? மேலே விமானம் போகும், பக்கத்தில் கப்பல் வருது. இந்த இடம் நல்ல இடங்க, ஸ்கொயர் ஃபீட்டு 21,000 ரூபாங்க, இன்னைக்கு வித்துருங்க, நாளைக்கு வந்து வேறொருத்தர் அட்வான்ஸ் கொடுக்க வர்றாருங்க, நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா விமானம் பறக்கிறது தெரியுங்க அப்படின்னு சொல்கிறான். நம்ம வழிதான விமானம் போகுது. அதுக்கப்புறம் தான் வாங்கி ஏமாந்த பிறகு தான் ஒரு பயிலும் வீடு கட்ட எவனுமே வரல. அத்துவான காட்டில் அம்போன்னு விட்டுட்டு போயிடுறான். இந்த ரியல் எஸ்டேட் பண்ண நமக்கு தெரியாதா? உண்மையை சொல்லி வியாபாரம் செய்யலாம் அல்லவா? ஆகவேதான் நீங்கள் உங்களுக்கு என்ன தெரிகிறதோ அதை எந்திலிருந்து தொடங்குங்கள், அதில் எந்த மாறுபாடும் இல்லை.